மூன்றெழுத்தின் மந்திரமாகவே விஜய் வந்து மாறி இருக்காருன்னு சொல்லலாம். அந்த ஒரு மந்திரம் வந்து இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல ஏதாவது ஒரு முக்கிய மாற்றத்தை கொண்டு வந்துரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த மக்கள் மனதில் இருக்கு. எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியை மீண்டும் கொடுக்க வருகிறார் விஜய் என்ற ஒரு எண்ணம் தான் மக்களுடைய எண்ணத்துல ஓடிட்டு இருக்கு. இந்த அரசியல்கள் செய்ய மறுத்ததை, செய்ய தவறியதை தான் விஜய் வந்து அரசியலாக கொண்டு வர போறாரு. இளைஞர்கள் தான் வாக்கு செலுத்த போறதே கிடையாது. யாருக்கு நான் போய் போடணும், எதுக்காக போடணும் அப்படின்னு பெரிய கேள்விகளை எழுப்பி வராங்க. அதுல இருந்து ஒரு 10% வாக்குகள் வெளியே வருதுன்னா அதுதான் நாம் தமிழர் கட்சியோட ஓட்டா இருக்கு. ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்குமா, சீமான் வந்து மாற்றத்தை கொடுத்து வரான்ட்டு நாம் தமிழர் கட்சிக்கு போயிட்டு ஓட்டு போடுறாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சியில வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு உள்பூசல் வந்து அதிகமா போயிட்டு இருக்கு. கேரளம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வைஷ்ணவி. இன்னைக்கு கரண்ட் சென்னையில ரொம்பவே பரபரப்பா தாவேகா கட்சியோட பத்தி மாநாடு அது பத்தி ரொம்ப பரபரப்பா பேசியிருக்கோம். இதனால இன்னைக்கு நம்ம சிறப்பு கலந்துரையாடல் தந்தி பத்திரிகையாளர் பிரவீன்ராஜ் அவர்களுடன் இன்னைக்கு ஃபுல்லாவே பேசணும். நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் அண்ட் குவெஸ்டின்ஸ் எல்லாமே இருக்க போது. ஸோ தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். ஓகே சார், விஜய் அவர்கள் அரசியல் வந்ததை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் வந்து காலத்தின் கட்டாயமா கூட நம்ம பார்க்கலாம். அதே நேரத்துல நடிகர் விஜய் வந்து எது மாதிரியான ஒரு மாற்றத்தை இந்த தமிழக அரசியல்ல அவர் ஏற்படுத்திடுவாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு அனைத்து மக்களுக்கும் இருக்கு, அரசியல்வாதிகளுக்கும் அந்த எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா ஏற்கனவே இந்த இடத்துல 2 திராவிட கட்சிகள் வந்து 50 ஆண்டு காலமா ஆட்சியில இருக்காங்க. இந்த கட்சிகள் வந்து இந்த மக்களுக்கு எது மாதிரியான நலத்திட்டங்கள் செஞ்சிருக்காங்க, எது மாதிரியான வளர்ச்சியில இப்போ தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது, எது மாதிரியான பிரச்சனைகளை வந்து இப்போ வந்து நம்ம எதிர்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் முக்கியமான ஒரு களமா இருக்கு. அப்படி பார்க்கும்போது விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் பாணி எது மாதிரி இருக்கும் அப்படின்றதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. இப்போ விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்கள், வறுமையில இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய அந்த எண்ணத்தின் ஓட்டங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, விஜய் எது மாதிரியான ஒரு மாற்றத்தை நம்மளுக்கு கொடுத்துருவாரு. நம்ம வந்து இப்போ வாழ்க்கையில ஏதாவது ஒரு தரத்துல முன்னேறி வந்து விட மாட்டோமா, வறுமையில இருந்து மீண்டு விட மாட்டோமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருக்கு. இது ஏன் அவரிடத்துல வந்து அந்த எண்ணம் வந்து மேலோங்கி இருக்குன்றது பாத்தீங்கன்னா, இப்போ எம்ஜிஆர் அவர்களை வந்து அதுக்கு ஒரு நம்ம எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த ஆட்சி காலத்துல வந்து மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையான ஒரு காலமாகவே அந்த ஆட்சி காலம் முழுவதுமாக இருந்தது. இன்று வரை மறைந்த எம்ஜிஆர் அவர்களை குறித்து இன்று இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் வரையும் பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவருடைய அந்த வாழ்க்கை, அந்த காலம், அவர் எப்படி வாழ்ந்து இருப்பார், இதுவரை அந்த மக்களுடைய மனதில் இடம் பிடித்திருக்காருன்னா அவருடைய வாழ்க்கையில எது மாதிரியான அவர் அரசியல் பணிகளை மேற்கொண்டிருப்பாரு அப்படின்றது வந்து நம்ம கூர்ந்து கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அந்த வகையில தான் இன்று 3 எழுத்தின் மந்திரமாகவே விஜய் வந்து மாறி இருக்காருன்னு சொல்லலாம். அந்த ஒரு மந்திரம் வந்து இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல ஏதாவது ஒரு முக்கிய மாற்றத்தை கொண்டு வந்துரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த மக்கள் மனதில் இருக்கு. எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியை மீண்டும் கொடுக்க வருகிறார் விஜய் என்ற ஒரு எண்ணம் தான் மக்களுடைய எண்ணத்துல ஓடிட்டு இருக்கு. அதே நேரத்துல விஜய் அரசியலை பொறுத்துதான் மற்ற அரசியல்வாதிகள் எதிர்க்கலாமா வேண்டாமா என்ற ஒரு எண்ண ஓட்டத்திற்கு வருவாங்க. குறிப்பா கூட்டணி கட்சிகள் வந்து இது மிகவும் எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு மாற்றம் என்பது வேண்டும் என்பதுதான் ஒரு உண்மை. இது வந்து நம்ம எடுத்துக்காட்டா எடுத்துக்கணும்னா, மக்கள் நல கூட்டணி என்று விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒண்ணு வைத்தாரு. ஆனா அதுல வந்து பெரிதா அவர் வந்து ஜொலிக்கல. இருந்தாலும் எதிர்கட்சி தலைவராக அதுக்கு முன்பாக அவர் வந்து மிகப்பெரிய அளவுல இந்த தமிழ்நாட்டு அரசியல ஒரு தளம் பதித்தவராக விஜயகாந்த் அவர்கள் இருக்காரு. அப்படின் போது விஜயகாந்த் அவர்கள் மக்கள் நல கூட்டணி என்று வெளியே வந்து அவர் தனித்து இந்த தமிழ்நாட்டு அரசியல களம் காணும் போது இடதுசாரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் பலர் வந்து இந்த கட்சியில வந்து இணைந்தாங்க. யாரு? மக்கள் நல கூட்டணியில வந்து இணைந்தாங்க. இணைந்தே ஒரு பெரிய மாற்றம் வருமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருந்தது. அது மாதிரியான ஒரு கட்சி சார்ந்தவர்கள் எல்லாம் விஜயை நோக்கி காத்திருக்காங்கன்றதுதான் உண்மை. இப்போ விஜய் வந்து நிச்சயமா இந்த தமிழக அரசியல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. குறிப்பா கொள்கைகள் ஆரம்ப கட்டத்துல விஜய் சொல்லிட்டாரு. பெரியார் அவர்களுடைய சிந்தனைகளை வந்து படியுங்க, அம்பேத்கர் அவர்களுடைய சிந்தனைகளை படியுங்க,
காமராஜர் அவர்களுடைய சிந்தனைகளை படிங்கன்னு சொல்லி மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழாவிலேயே வந்து விஜய் அவர்கள் வந்து அதை குறித்து நல்லா தெளிவா சொல்லிட்டாரு. ஏற்கனவே 2 திராவிட கட்சிகள் இருக்கு சார். அப்ப இவரோட ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் தான் நடந்திருக்கு. நிறைய பெரியதாக மாற்றம் அந்த மாதிரி எதுவும் இல்ல, நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அத விஜய் அவர்கள் எப்படி எதிர்கொள்வாரு, என்ன புதிய முயற்சிகள் எடுப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் ஏற்கனவே சொன்னதுதான் நான். அதாவது ஏற்கனவே இந்த அரசியல்கள் செய்ய மறுத்ததை, செய்ய தவறியதை தான் விஜய் வந்து அரசியலாக கொண்டு வர போறாரு. இப்ப எல்லாருடைய எதிர்பார்ப்பும் விஜயுடைய அந்த அரசியல் கொள்கைகள் எப்படி இருக்க போகிறது. பெரியாரை வந்து முன்னிறுத்திட்டாரு, அம்பேத்கரை முன்னிறுத்திட்டாரு, காமராஜரை முன்னிறுத்திட்டாரு. தமிழர்களுடைய வரலாற்றை பறைசாற்றக்கூடிய வகையில அந்த தமிழ் தியாகிகளை வந்து முன்னிறுத்தி இருக்காரு. குறிப்பாக வந்து அஞ்சலை அம்மா விடுதலை போராட்டத்துல ஈடுபட்டவங்க, அவங்களுடைய வந்து ஒரு பறைசாற்றக்கூடிய வகையில அவர்களையும் வந்து அவருடைய அந்த கொள்கை களத்துல வந்து முன்னிறுத்தி இருக்காருன்னா விஜய நம்ம வந்து குறித்து கவனிக்கலாம். அப்படி நம்ம பார்க்கும்போது விஜயுடைய அரசியல் அந்த கொள்கைகளை சார்ந்துதான் அவருடைய பயணம் இருக்கும். அந்த கொள்கைகள் எதை சார்ந்து இருக்கும்னா, இந்த திராவிட கட்சிகள் செய்ய தவறியதையும் செய்ய மறுத்ததையும் தான் இவருடைய மிகப்பெரிய அடியாக இருக்கும்ன்றது பார்க்கலாம். குறிப்பா திராவிட கட்சிகளுடைய மிகப்பெரிய வாக்கு வங்கிகளை விஜய் அவர்கள் வந்து சிதைப்பார் என்பதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகே சார், நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க இப்போ அவரை ஒரு முறையாச்சும் பாத்துறணும்னு சொல்லி நிறைய இளைஞர்கள் துடிக்கிறாங்க அவரை பார்க்கணும்னு. அதே மாதிரி பெரியவர்கள் அந்த கட்சியை பத்தியோ இல்ல அந்த மாநாட்டை பத்தியோ என்ன சார் ஒரு பதிவா என்ன சார் நினைக்கிறாங்க? இப்போ சிறியவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பிராண்ட் அம்பாசிடர். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திரை கவர்ச்சி. விஜயினாலே வந்து அவரை பிடிக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ரசிகர்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில, அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய அந்த நண்பிகள் மத்தியில அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது விஜயுடைய இந்த அரசியல், நம்ம நிறைய அரசியலை பார்த்துட்டோம். நம்ம ஓட்டு 18 வயசு பூர்த்தி ஆகிட்ட பிறகு நம்ம வாக்கு செலுத்த போகும்போது எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறதுன்றது ஒரு பெரிய குழப்பம். இதுல வந்து 100% வாக்கு செலுத்த வேண்டிய இடத்துல 30% மக்கள் வாக்கு செலுத்துறதே கிடையாது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு யாருக்கு போய் நம்ம வாக்கு செலுத்தணும்ன்ற ஒரு எண்ணமே வந்து வரமாட்டுது. யாருக்கு போடுறது, இவருக்கு போட்டா இவர் எதோ நமக்கு செஞ்சது இல்ல, இவருக்கு போட்டா இவரு வந்து நமக்கு எதோ செஞ்சது இல்ல. இப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம எதுக்கு போய் வாக்கு செலுத்தி நம்ம எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி 30% மக்கள் வாக்கு செலுத்த போறதே கிடையாது, வீட்டிலேதான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுத்து விடுவாரா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நிச்சயமாக இந்த 30% மக்களை கூட வெளியே கொண்டு வரும் வாக்கு செலுத்துறதுக்கு. அது இளைஞர்கள் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல இளைஞர்கள் தான் வாக்கு செலுத்த போறதே கிடையாது. யாருக்கு நான் போய் போடணும், எதுக்காக போடணும் அப்படின்னு பெரிய கேள்விகளை எழுப்பி வராங்க. அதுல இருந்து ஒரு 10% வாக்குகள் வெளியே வருதுன்னா அதுதான் நாம் தமிழர் கட்சியோட ஓட்டா இருக்கு. ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்குமா, சீமான் வந்து மாற்றத்தை கொடுத்து வரான்ட்டு நாம் தமிழர் கட்சிக்கு போயிட்டு ஓட்டு போடுறாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சியில வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு உள்பூசல் வந்து அதிகமா போயிட்டு இருக்கு. அந்த கட்சியில இருக்கக்கூடியவர்களும் ஒரு பெரிய நம்பிக்கை இழந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ அந்த தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய சலசலப்பு. நாம் தமிழர் கட்சி இருக்குமா இருக்காதுன்ற ஒரு பெரிய அளவுல ஒரு சர்ச்சையே போயிட்டு இருக்கு. அப்படி நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஓப்பனிங் வந்து இளைஞர்கள் மத்தியில இருக்கு. பெரியவர்கள் மத்தியில எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பாத்துட்டாங்க 50 ஆண்டு அரசியலுக்கு மேல பாத்துட்டாங்க. யாரோட அரசியல் எல்லாம் பாத்துருக்காங்க, எம்ஜிஆர் அரசியலை பாத்துட்டாங்க, அண்ணாவோட அரசியலை பாத்துட்டாங்க, பெரியார் அரசியலை பாத்துட்டாங்க, கலைஞர் அவர்களுடைய அரசியலை பாத்துட்டாங்க, ஸ்டாலின் அவர்களுடைய அரசியலை பார்த்தாங்க, ஜெயலலிதா அம்மையாருடைய அரசியலை பாத்துட்டாங்க. இப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல எது மாதிரியான இந்த 50 ஆண்டு காலங்கள் மேலாக இப்படி பயணித்து இருக்கிறது என்பது பெரியவர்கள் மனதுல வந்து ஆழமா இருக்கக்கூடியது. விஜய் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன, விஜய் வந்து ஏதாவது பண்ணிடுவாரா, இவங்க எதுவுமே இது வரைக்கும் பண்ணலன்ற ஒரு எண்ணம் வந்து அந்த பெரியவர்கள் மனதிலும் இருக்கு. அப்படிப்பட்டவர்கள் வந்து இந்த விஜய் அவர்களுடைய இந்த தாவேகா கட்சிக்கு நேரடியாக வாக்கு செலுத்துவதற்கு 100% வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக தமிழக அரசியலை பொறுத்தவரையில முக்கியமாக இருக்கக்கூடிய கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை எல்லாம் தவிர்த்து விட்டு இந்த தமிழக அரசியல்ல வந்து ஆட்சியில் கட்டியில் அமருவது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியானதுதான். அப்படி இருக்கும் பட்சத்துல பாத்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாதிரியான ஒரு எல்லாம் வந்து விஜய்க்கு ஆதரவாக திரும்பினால் மிகப்பெரிய அளவுல மாற்றம் வந்து இருக்கும். விஜய் அவர்கள் ஆட்சி கட்டில அமர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு.